guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறோம்னே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் Facebook, Instagram, WhatsApp எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம QTS சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டு மாத்திடுவோமா? சொடக்கு போட்டு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிச்சனு. மறுபடியும் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுடலாமா? அதான் சொடக்கு போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ நம்ம குக்கிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ குக்கிங் தான் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு என்னென்ன எடுத்து பண்ணி வச்சுருக்கோம்னா இதுன்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்களே, கோக்னட், சின்ன வெங்காயம், க்ரீன் சில்லி, கார்லிக்கு, அப்புறம் என்னென்னு சொல்லுவாங்களே இஞ்சி, அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வெண்டைக்காவை கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இதை வச்சு தான் நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் இதில் நான் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். மிளகு, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், கடுகு, பட்டை இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். இது தள்ளியில் நிற்பாங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், இஞ்சி நல்லா போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி இருக்குது. இப்போ நல்லா அதை வணங்கிக்கலாம். இப்படி நல்லா வணங்கிடணும். இப்போ வணங்கினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வணக்கிக்கலாம். வந்தோடனே கடாயிலேருந்து எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் வீட்டை கூட்டி விட்டுறலாம். எங்கள் ஹால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறுபடியும் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருவோமா? சொடக்கு போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ அவ்வளோதான். இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு அரைச்சி ஊற்றி முடிச்சிடலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இப்போ வெண்டைக்காவை போட்டுடலாமா? இப்போ நல்லா அதை வெண்டைக்காவை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ குழம்புல ஆட் பண்ணி நம்ம அதில் புளி கரைச்ச தண்ணி ஊற்றிருக்கோம். தெரியுது ப்ரௌனிஷாக. இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அது கிளறி விட்டு நம்ம அதில் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டோம். நம்ம மிளகா பொடி எங்கள் அவ்வா அரைச்ச மசாலாவும் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ போய் அம்மாட்ட காய் வந்துடுச்சா இல்லையான்னு போய் இப்போ அம்மா கிட்ட டேஸ்டிங்க்கு எப்படி இருக்குன்னு போகலாம். தைச்சிட்ருக்காங்க. டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெண்டைக்காய் புளி குழம்பு காய் வந்துடுச்சா? தேங்க்யூ. காய் வேகணுமா? நல்லா இல்லை? உண்மையுமே நல்லா இல்லையா?
தேங்க்யூ. காய் வந்துருச்சுங்களா? லைட்டாக வேகணும். அதனால இது ஓகே தான், இந்த பதம் ஓகே தான். புளிப்பாக இருக்குதுங்க. புளிக்குழம்பு புளிப்பாக இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? ஓகே தேங்க்யூ. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நம்ம தட்டில் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். பாய். நான் சாப்பிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போய் தைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். மதியம் 1 மணி ஆகுது. அதே வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பாடு தான். காலையில் சாப்பிட்டது அதே தான். இப்போ நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டு உங்களை சந்திக்கிறேன். நம்ம நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சாச்சு. இப்போ வந்து எப்பயுமே காலையில் சாப்பிட மாட்டா. மத்தியானம் தான் சாப்பிடுவா. மத்தியானம் வந்து வச்சு விட்டேன். சாயந்தரமாக உங்களை மீட் பண்ணுறேன். சாயந்தரமாக மீட் பண்ணல. இப்போ மழை தூருது. மழை பெரிய தூர ஆரம்பிச்சிருச்சு. காலையிலே வர தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் போய் கம்பெனி வேலை பார்க்கணும். கம்பெனி வேலை பார்த்ததுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா டின்னர் என்னன்னு தெரில. உடம்பு நிறைய வச்சுட்டேன். அதுவே தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். டின்னர் என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்பயும் சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். பேச்சு அப்பா வாங்கிட்டு வரதான் சாப்பிடுவேன். சரி, இப்போ சாயந்தரம் மீட் பண்ணுறேன் உங்களை. பாய். இப்போ நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே டைமை பார்த்தா 4:55 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்ம சாயந்தரமே பொதுவாக ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். இப்போ வாங்க, முன்னாடியே வந்து ஷார்ட்ஸ் அக்கா இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். ஷார்ட்ஸ் அக்கா பார்த்தீங்களா, வேலை செய்கிறாங்க. நானும் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா ஸ்டைல், இதில் கூட ஸ்டைலு தான் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா அழகாக இருக்காங்களா? அதெல்லாம் அழகா இருக்கீங்களான்னு தானே சொல்லணும். கமெண்ட்ல சொல்லுங்க. அழகா இருக்கேன்னா கமெண்ட் சொல்லுங்க. கன்றாவியா இருந்தா லைக் போடுங்க. ரொம்ப அழகா இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு லூசுங்க. நீங்க சும்மா டைம் பாஸ்க்கு பாருங்க, போதும், ஜாலியா இருங்க. பாய். தேங்க் யூ. பனியன் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ராக் ஐட்டம்ஸ் ரெடி பண்ண பீஸ் வேற பக்கம் இருக்கும். ஒரு பீஸ் எடுக்கலாம். இந்த பீஸ் தாங்க ஓன் ப்ராடக்ட்டு. 2 வயசு பாப்பாலேருந்து 6 வயசு பாப்பா வரைக்கும் போடலாம். SML XL இது இல்லாமல் செட்டு பாய்ஸோட செட்டு இந்த மாதிரி திருப்பூர்லேருந்து பனியன் ப்ராடக்ட்டை வந்து ஓகே, சும்மா ஜாலிக்காக அதை பண்ணுவோம். என்னோட மெயின் காசு ரூபா போடுறது இதுதானுங்க. காய்ஸ், நம்ம அப்போ வந்து பால் பேக்கெட் தான் வாங்க போகிறோம். காஃபி பேக்க சொன்னாங்களா, பால் பாக்கெட் வாங்க போகிறோம் வண்டியில். ஏன்னா பக்கத்தில் இருக்க கடை பூட்டிட்டாங்க. அதனால பால் பாக்கெட் வாங்க போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு. போய் வாங்கிட்டு வந்து அவங்களை சந்திக்கிறேன். பால் பாக்கெட்டும் ப்ரூ காஃபிக்குள்ள வாங்கிட்டு டக்குன்னு போட்டு கொடுத்துடலாமா? பால் பிடிச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி இல்லை, 1 டம்ளர் தண்ணி இருக்குது. அது தெரியுதான்னு தெரில. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம். பால் உள்ளார ஊற்றிட்டோம். வந்து குண்டை வந்து ஹாஸ்டல் போடலாம். அஜிலோகத்தில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சு கொடுக்கலாமா? தலைவலிக்கலாமா? தரலாம். அப்படி போட்டு தான் கொடுத்துட்டு வரலாம். எனக்கு, எங்கள் அண்ணாக்கு, எங்கள் அம்மாவுக்கு. என் கூட
இந்தாங்க காஃபி. என்ன பால் காபி போட்டு வந்திருக்கிற மறுபடியும்? ஐயோ சரி உங்களுக்கு வேணாம் விடுங்க. தானா தாங்க முடியல. நான் பேசி முடிஞ்ச ஒரு பால் தின்னுக்கிட்டே இருண்ணா. டின்னருக்கும் அதே தான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு சோறே தான், நிறைய வச்சுட்ட குழம்பு. அதனால் நைட்டுக்கும் அதே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உஜ்ராவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.